la! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. ஆக்சுவலாக விஜய் தொடர்பான ஒரு ரியாக்ஷன்ஸில் ஏடிஎம்கே வந்து ரொம்ப பதற்றம் அடையலை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தேசிய கட்சிகள் கூட பெரிய அளவில் விஜய் தொடர்பாக ரொம்ப ரியாக்ட் பண்ணலை. ஆனால் ஒரு விதமான பதற்றம் டிஎம்கே சைட்லேருந்து தான் தொடர்ந்து வெளிப்பட்டு வருகிறது. ஆர்எஸ் பாரதி 2 அமாவாசைக்கு அவர் தாங்க மாட்டார்னு சொன்னதாக, அதே போல் இப்போ தாமோ அன்பரசன் அவர் 6 மாதத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். இவங்க ஏன் இவ்வளோ பதறணும், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை 2 கோணத்தில் பார்க்கலாம். ஒன்று விஜயனுடைய வயசு. இப்போது விஜயனுடைய வயசு கரெக்டாக அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு மேட்ச் ஆவார். உதயநிதி ஸ்டாலின்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கும்ல, இப்போ அந்த கனவை வந்து இவர் சிதறடிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுகிறது. 2வது சமய ரீதியான காரணம். அப்படின்னு அவரே வந்து கிறிஸ்தவர். டிஎம்கேடைய கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் இணைந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கி. இந்த 2 பேருடைய வாக்கு வங்கி தமிழகத்தை பொறுத்தளவில் 50-50 இருக்குது. ஒரு டோட்டலாக அரௌண்டு ஒரு 10%. இந்த சிறுபான்மையினர் ஓட்டில் 50% ஓட்டு ஒருவேளை வெளியில் போயிருமோ அப்படிங்கிற அச்சத்தை உருவாக்குகிற விதத்தில் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் அமைந்தால் அது எப்படி இருக்கும்? இதை ரொம்ப சிம்பிள் ஆன்சர் மூலம் உதயநிதி ஸ்டாலின் தவிர்த்திருக்கும். நாங்கள் எதுக்குங்க பதற்றம் அடைய போகிறோம்? இப்போ தாங்க இவர் விஜயெல்லாம் வந்திருக்காரு. எங்களுடைய கட்சி 1949லேருந்து இருக்குங்க. இந்திரா காந்தியிலேருந்து அத்தனை பேர் இன்னைக்கு மோடி வரைக்கும் அத்தனை பேரை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அரசியலில் யார் வேணாலும் வரலாம், எல்லாத்தையும் சந்திக்க தயார். தைரியமாக சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தால் அந்த இடத்துல அந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். இப்படி ஒரு பதிலே உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்கு. இப்போ இந்த விஷயத்தை கருணாநிதியிடமிருந்து ஸ்டாலின் வந்து விஜய் பழகி இருக்கிறார். பிள்ளையார் சத்திரத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கல, இல்லை மற்ற சமயத்தோட சிறுபான்மையினருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்ல. அதே நேரத்தில் இப்போ இதுக்காக இந்துக்களுக்கு கோபம் வந்துருமா? இந்துக்களுக்குலாம், அது தமிழ்நாட்டில் இருக்க இந்துக்களுக்கு சாமானியத்தில் கோபமே வராது. ஏன்னா அவர்கள் எப்போதுமே பெருந்தன்மை மிக்கவர்கள். இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பதன் மூலம் சிறுபான்மையினரை தன்னை நெருக்கமாக்கி கொள்வார். அப்படியே திமுகட்டேருந்து இவர் கடன் வாங்கி இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால சீனிவாஸ் அவர்கள். வணக்கம். விஜய் அவர்களுடைய இந்த மாநாடு, கட்சி மாநாடுக்கு வந்து 33 அவங்களுடைய கண்டிஷன்ஸோட வந்து அனுமதி கொடுத்துருக்கிறது தமிழக காவல்துறை. ரொம்ப நீண்ட ஒரு இழுபறிக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்திருக்கிறதாக அவங்ககிட்டே சொல்றாங்க. அதுக்கான தயாரிப்பு பணியும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த இழுபறி, அதுக்கப்புறம் விஜய் கொடுத்த அறிக்கை, அப்புறம் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு, இதெல்லாம் வச்சு எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. அது எல்லா கட்சிக்குமே செய்யக்கூடியதுதான். எப்படி சீமானுடைய கட்சி அங்கீகரித்தார்களோ அதுபோல் எந்த பாரபட்சமும் எப்போதுமே தேர்தல் ஆணையம் கட்டாது, அங்கீகரித்திருக்கிறார்கள். அதே போல் பல முன்னிபந்தனைகள், அது வந்து போலீஸ் தரப்பில் விதிக்கப்பட்ட ஒரு 33 முன்னிபந்தனை. அந்த முன்னிபந்தனைகளை விஜய் தரப்பும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. ஏற்றுக்கொண்ட நிலையில் அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. அதன் பேரில் இப்போ மாநில மாநாடு, அவங்களுடைய முதல் மாநாடு நடக்க இருக்கிறது. இது எல்லாமே ரொம்ப ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தால் யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நடந்திருக்கு. இதில் வந்து பெரிய புதுமை அப்படின்னு எதுவும் இருக்கிறதா எனக்கு படலை. ஆனால் அதை தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஏற்கனவே நீங்கள் போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, ஆர்எஸ் பாரதி 2 அமாவாசைக்கு அவர் தாங்க மாட்டார்னு சொன்னதாக. அதே போல் இப்போ தாமோ அன்பரசன் அவர் 6 மாதத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலாக விஜய் தொடர்பான ஒரு ரியாக்ஷன்ஸில் ஏடிஎம்கே வந்து ரொம்ப பதற்றம் அடையலை. அவங்க ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம், வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு பாலிசியோடு இருக்காங்க. மாநில மாநாடு அவங்களோட முதல் மாநாடு முடியட்டும், அவர் போகிற டைரக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மாநாட்டில் அவர் வந்து கொள்கை பிரகடனம் செய்வார், இதுதான் எங்கள் கொள்கை என்ன ஏதுன்னு எல்லாம் பார்த்துக்கலாம், அப்புறம் ரியாக்ட் பண்ணிக்கலாம்
அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தேசிய கட்சிகள் கூட பெரிய அளவில் விஜய் தொடர்பாக ரொம்ப ரியாக்ட் பண்ணலை, ஒரு அமைதி காக்குறாங்க. ஆனால் ஒரு விதமான பதற்றம் டிஎம்கே சைட்லேருந்து தான் தொடர்ந்து வெளிப்பட்டு வருகிறது. இப்போ ஆர்எஸ் பாரதி, அதுக்கப்புறம் அமைச்சராக இருக்கிற தாமோ அன்பரசன், இவங்க ஏன் இவ்வளோ பதறணும், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை 2 கோணத்தில் பார்க்கலாம். இவங்க பதற்றத்துக்கு இதுதான் காரணமாக இருக்கும்னு நான் யூகிக்கிறேன். ஒன்று விஜயனுடைய வயசு, இன்னொன்று விஜய் சார்ந்து இருக்கிற சமயம். இந்த 2 காரணம். இப்போது விஜயனுடைய வயசு ஒரு நடுவயதுக்காரராக இருக்கிறார். கரெக்டாக அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு மேட்ச் ஆவார். ஸோ இப்போ உதயநிதி ஸ்டாலின் மட்டுமே இருக்கிறார் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் பாலிட்டிக்ஸில் ஒரு இளைய தளபதி இல்லாட்டி ஒரு இளம் வயது தலைவர் அப்படின்னு நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தலாம். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து திடீர்னு உள்ளுக்குள்ளே அதே ஏஜில் ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய விஜயும் உள்ளே வருகிறார். இப்போ இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு உண்டான அந்த எக்ஸ்க்ளூசிவ்னஸ் அது அடிபட்டு போகுது. இப்போ இவரும் அதே ஏஜ், அவரும் அதே ஏஜ். இப்போ நாளைக்கு ஒருவேளை தேர்தல் விஜய் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கலாம். இன்னொன்று, சினிமான்னு அந்த கோர் ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, உதயநிதி ஸ்டாலினும் சினிமாலேருந்து தான் வர்றார், விஜயும் சினிமாலேருந்து தான் வர்றார். இந்த சினிமாங்கிற அந்த திரைத்துறைக்குள்ள இந்த 2 பேருக்குள்ள யார் சூப்பர் ஸ்டாருங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டா? இப்போ அரசியலில் இந்த விதமான போட்டியில் கொஞ்சம் நிம்மதியாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறப்போ, அங்கேயும் ஒரு மிகப்பெரிய காம்படிஷனை விஜய் வந்து முன் வச்சார்னா அது எப்படி இருக்கும்? உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கும்ல, இப்போ அந்த கனவை வந்து இவர் சிதறடிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுகிறது. ஏன்னா திரைத்துறையில் உதயநிதி ஸ்டாலின் பல இடம் பின்னால் இருக்கிறார். அது வந்து அதுக்கு இடையில் நிறைய பேர் வருவாங்க. ஒரு விஜய் வரலாம், அஜித் வரலாம், சூர்யா வரலாம், தனுஷ் வரலாம், இதெல்லாம் பல பேருக்கு பின்னால் தான் அவர் நிற்கிறார். இப்போ அரசியலில் வந்து இந்த விதமான ஒரு காம்படிஷனில் இந்த ஏஜ் குரூப்பில் இவர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ திரும்ப இங்கேயும் வந்து விஜய் இரிட்டேட் பண்ணால் அது எப்படி இருக்கும்? இது வந்து முதல் காரணம். 2வது சமய ரீதியான காரணம் அப்படின்னு, அவரே வந்து கிறிஸ்தவர்னு சொல்லிக்கொள்வதில் பெருமைப்பட்ட கிறிஸ்தவரும் கூட. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ மெர்சல் பட வெற்றிக்காக அவர் வெளியிட்ட அறிக்கையில் அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் வெளியிட்டார். ஸோ ரொம்ப தெளிவாக அவர் கிறிஸ்தவர் என்பதை காட்டிக்கொண்டு இருக்கிறார். அதை காட்டிக்கொள்வதில் அவருக்கு தயக்கமும் இல்லை. இப்போ அதே நேரத்தில் டிஎம்கேடைய கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் இணைந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கி. இந்த 2 பேருடைய வாக்கு வங்கி தமிழகத்தை பொறுத்தளவில் 50-50 இருக்குது. அதாவது அது ஒரு 5% இருக்கும், முஸ்லீம்ஸோட 5.5 இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோடது 5.5 இருக்கும், இது 5 இருக்கும். ஒரு டோட்டலாக அரௌண்டு ஒரு 10% இருக்கு. இப்போது அந்த வாக்கு வங்கி திமுக விட்டு எப்போதுமே அசையாது, அது திமுகவுடன் தான் இருக்கும்னு நம்பப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இத்தனைக்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி விட்டு வெளியில் வந்தும் கூட திமுக விட்டு சிறுபான்மையினர் இன்னும் வெளியில் வராமல் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் ஆசைப்பட்டார், பட் அதுவும் பெருசாக நடக்கலை. ஸோ டிஎம்கேயோட ரொம்ப ஒரு ஐக்கியமாகி இருக்கிறார்கள். இதை ரொம்ப காலம் பாடுபட்டு இப்போ தான் டிஎம்கே சாதித்து இருக்கிறது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் சிறுபான்மையினர் ஜெயலலிதாவுடன் இருந்தார்கள். நீங்கள் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உட்காந்துருந்து ப்ரே பண்ணவங்க அத்தனை பேரும் சிறுபான்மையினர். நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த காட்சிகளை எடுத்து பாருங்க தெரியும். எல்லா சர்ச்சிலையும் அவங்களுக்காக ப்ரேயர் போச்சு, அதே போல் கோயில்களையும் ப்ரேயர் போச்சு. அதில் வந்து வியப்படைய தேவையில்லை. ஆனால் சிறுபான்மையினர் அத்தனை பேரும் வேண்டினார்கள். முஸ்லீம்கள் மத்தியில் ஜெயலலிதாவுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுக பக்கம் இருந்தது பெரும்பாலும். இதெல்லாம் பேர்த்து இங்கே கொண்டு வந்து சாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் குருவி சேர்க்குற மாதிரி சிறுபான்மை ஓட்டு அத்தனையும் கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாமல் டிஎம்கே சைடு கொண்டு வந்து சேர்த்துருக்கிற நிலையில்
திரும்ப சிறுபான்மையினர் ஓட்டுல 50% ஓட்டு ஒருவேளை வெளியில போயிருமோ அப்படிங்கிற அச்சத்தை உருவாக்குகிற விதத்தில் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் அமைந்தால் அது எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் வெளியில நிறைய ஓட்டு இருக்கு, அதுக்கு வந்து விஜயும் பாடுபடணும், டிஎம்கேயும் பாடுபடணும், அது வேற விஷயம். அது அவங்க பண்ற அரசியல் என்ன செய்யணுங்கிறத அவங்க பார்த்துப்பாங்க. ஆனா கையில உங்களுக்கு திட்டவட்டமா இது நம்ம ஓட்டுன்னு இருக்கிற ஓட்டுலயே உடசல் ஏற்பட்டால், அதனால தான் டிஎம்கே சைடில் ரொம்ப பெரிய பதற்றம் ஏற்படுகிறது. இப்போ டிஎம்கே வந்து இப்படி வெளிப்படையாக தங்கள் பதற்றத்தை காட்டிக்கொள்ளுகிற காரணத்தினால நிச்சயமா விஜய் டிஎம்கேவுக்கான அச்சுறுத்தலாக விளங்குவார் அப்படிங்கிறது இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதில் என்னன்னா, எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத உதயநிதி ஸ்டாலின் இப்போ நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் விஜய் சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து திமுக வந்து பதறுதா, மாநாடு சம்பந்தமாக விஷயம் திமுக பயப்படுதா அப்படின்னா அவரை வந்து கேட்க சொல்லுங்க, விஜயை வந்து கேட்க சொல்லுங்க, என்கிட்ட விஜய் வந்து நேரடியாக கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத உதயநிதி வந்து எடப்பாடிக்கு ரியாக்ட் பண்ண மாட்டார், அண்ணாமலைக்கு ரியாக்ட் பண்ண மாட்டார், மோடிக்கு யாருக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டார். பட் ஆனால் கட்சி இப்போ தான் தொடங்கி மாநாடு கூட நடத்தாத விஜய்க்கு ஏன் அவர் ரியாக்ட் பண்ணணும்? முதல்ல அவரை வந்து கேட்க சொல்லுங்கிறதே என்ன விதமான பதில்? அது எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ இதே போல் வேற ஒரு கட்சி தலைவர்கிட்ட டிஎம்கே பற்றி 60 கேள்வி கேட்குறாங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்து கேட்க சொல்லுங்க அப்படின்னு. இதே போல் எல்லாத்தையும் இந்த பதிலை ஆளாளுக்கும் ஒரு தலைவர் சொல்லிட்டு இருந்தார். பத்திரிகையாளர்கள் நமக்கு வேலையே இல்லாமல் போயிடுங்க, எல்லாருமே அவங்கவுங்களாவே நேர்லையாவே போய் கேட்டு பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன? இந்த இந்த பதிலையே பெரிய அளவில் ஒரு முதிர்ச்சி வெளிப்படலை. எதுக்கு இப்படி சொல்லியிருக்கணும்? ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்கலாமே. அவர் வந்து ரோப்பணம் இப்போ தாங்க இவர் விஜயெல்லாம் வந்திருக்காரு. எங்களுடைய கட்சி 1949 இருக்குங்க. இந்திரா காந்தியிலேருந்து அத்தனை பேர் இன்னைக்கு மோடி வரைக்கும் அத்தனை பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அரசியலில் யார் வேணாலும் வரலாம், எல்லாத்தையும் சந்திக்க தயார். தைரியமாக சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா அந்த இடத்துல அந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். இப்படி ஒரு பதிலே உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படின்னா ஒன்றும் பதற்றம் இல்லைன்னு சொல்லுவதற்கும் அவர் யோசிக்கிறார். இல்லை பதற்றம்னு சொல்லவும் மாட்டாங்க வெளிப்படையாக. பட் பதற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் யோசிக்கிறார். அப்படின்னா அதுக்கு விஜய் தான் வந்து நேரடியாக அவர்கிட்ட வந்து பேசணும்னு அவர் எதிர்பார்க்கிறாருன்னா, இப்போ தாமோ அன்பரசனும் அதே போல் ஆர்எஸ் பாரதி என்ன காரணத்துக்காக அவங்க பரபரப்படைகிறாங்க, பதற்றம் அடைகிறாங்களோ அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒப்புதல் செஞ்ச மாதிரி இருக்கு. இதை ரொம்ப சிம்பிள் ஆன்சர் மூலம் உதயநிதி ஸ்டாலின் தவிர்த்திருக்க முடியும். நாங்கள் எதுக்குங்க பதற்றம் அடைய போகிறோம்? நாங்கள் எமர்ஜென்சியே பார்த்த ஆட்கள் தெரியுமா? யார் வேணாலும் வரட்டும், மக்கள் பதில் சொல்லுவார்கள், அவ்வளோதான். முன்னால் எம்ஜிஆர்ட்ட இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க, ரொம்ப சிக்கலான கேள்வி. அவர் ரொம்ப சிம்பிளாக மக்கள் பார்த்து கொள்வார்கள்ட்டு போயிடுவார், அலட்டிக்கவே மாட்டார். எதை கேட்டாலுமே மக்கள் பார்த்து கொள்வார்கள் அப்படின்ட்டு போயிடுவார். அதே போல் சொல்லிட்டு போகலாம்ல. இதுக்கு எதுக்கு விஜய் வந்து பேசணும்?